பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக எசேக்கியேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23 முதல் 31 வரைக்குள்ள ஒரு பகுதியாய் அங்கே காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தகப்பனே, நீர் 30வது வசனத்திலே ஒரு மனுஷனை தேடினேன், எதற்காக? ஆண்டவரே, செபிக்கும்படியாய் திறப்பின் வாசலிலே நிற்கவும், ஆண்டவரே, சுவரை தேசம் அழிந்து போகாதபடிக்கு சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தேசம் அழிந்து போவதற்கு ஏதுவாக ஜனத்தினுடைய அதிபதிகள் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 25வது வசனத்திலே தீர்க்கதரிசிகளும், 26வது வசனத்திலே ஆசாரியர்களும் மற்றும் ஆண்டவரே 27வது வசனத்திலே பிரபுக்களும் ஆண்டவரே இருந்து கொண்டு ஆண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்களாய், பட்சிக்கிறவர்களாய், பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே இன்னும் பார்ப்போம் என்று தகப்பனே, இரத்தம் சிந்துகிறதற்கு ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்களாய், அவர்கள் ஓநாய்களைப் போல இறைகளை கவ்வுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை குறித்தும் ஆசாரியர்களை குறித்தும் ஆண்டவரே பிரபுக்களை குறித்தும் உள்ளதான அவல நிலையை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இப்படிப்பட்ட ஜனத்தின் அதிபதிகளிடத்தில் இருந்து ஜனங்கள் மீட்கப்படும்படியாய், அழிக்கப்படாதபடிக்கு ரட்சிக்கப்படும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறதான பொல்லாத சத்துருனுடைய கைகளில் இருந்து ஆத்துமாக்கள், ஆண்டவரே, இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் எங்களோடு கூட படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிக்கிற ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் தகப்பனே நாங்கள் விளங்கும்படி, தகப்பனே, அவர்களுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய தகப்பனே திறப்புகளை நாங்கள் அடைக்க ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபத்தோடு கூட, விண்ணப்பத்தோடு கூட, மன்றாட்டோடு கூட நாங்கள் வந்து நிற்கிறோம். சுவாமி, கர்த்தர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் இப்படிப்பட்டதான கள்ள பிரபுக்களுக்கு விரோதமாய், கள்ள அதிபதிகளுக்கு விரோதமாய் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்கி இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், ஓநாய்களுடைய வாயில் இருந்து இறையாய் இவர்கள் போய்விடாதபடிக்கு காப்பாற்றப்படும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்காக இரத்தம் சிந்தும்படி வருகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல், ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையின் நாளை கை கொள்ளாமல் இருக்கிறவர்கள், கணையீனம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இந்த ஜனங்களுக்கு எது பரிசுத்தம், எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எது அநியாயமானது, எது நீதியானது என்பதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தகப்பனே இவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும்படியாய், கண்கள் திறக்கப்படும்படியாய், உணர்வு உண்டாகும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, 29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இடுக்கண்கள் கொள்ளையடிக்கப்படுதல், சிறுமைப்படுதல், ஆண்டவரே, எளிமையானவர்கள் ஒடுக்கப்படுதல், அந்நியர்களை அநியாயமாய் துன்பப்படுத்தப்படுதல் என்று ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறதான இந்த கொடுமைகள் நீங்க ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை பார்த்து 24வது வசனத்திலே பார்க்கிறோம், சுத்தம் பண்ணப்படாத தேசம் என்றும், கோபத்தின் காலத்திலே மழை பெய்யாத தேசம் என்றும் ஆண்டவரே தகப்பனே அது காணப்படுகிறது. ஆண்டவரே தகப்பனே, தேசத்தில் உள்ள ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேத வசனங்களினாலே, சத்தியத்தினாலே, கர்த்தருடைய உபதேசங்களினாலே, ஆவியானவருடைய நடத்துதலினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தினாலே ஆண்டவரே தேசத்தின் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட, பாவத்தில்
பாவத்திலிருந்தும், அசுத்தத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்தும், இச்சைகளில் இருந்தும் ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். இவருடைய எல்லா ஒடுக்கப்படுதலுக்கும், துன்பப்படுதலுக்கும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். பொல்லாங்கான் மூலமாக எத்தனையோ வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும், உம்முடைய ஜீவன் அவர்கள் மத்தியிலே பரிபூர்ணப்படும்படியாகவும், உம்முடைய சுவிசேஷகம் இவர்கள் மத்தியிலே கைப்பிரதியாக, புதிய ஏற்பாடாக, சுவிசேஷ புத்தகமாக மற்றும் ஆண்டவரே இன்டர்நெட் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக, ரேடியோ மூலமாக உம்முடைய நற்செய்தி மகிமையாய் பரப்பப்பட நல்ல சாட்சிகள் விளங்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் திறப்புண்டு போயிருக்கிறது. ஆண்டவரே, நிறைய சுவர்கள் அடைக்கப்பட வேண்டியதாய், பாதுகாக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. உலக மாமிசம் பிசாசு எத்தனையோ சுவர்களை ஆண்டவரை இடித்து போட்டு தகப்பனே இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகக்கூடிய நிலையிலே, அழிக்கப்பட்டு போகக்கூடிய நிலையிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, காசா போன்றதான நகரங்கள், இஸ்ரவேலுடைய பகுதிகள் எல்லாம் தகப்பனே பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சாமி, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய், பராமரிக்கும்படியாய், கர்த்தருக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், நற்சாட்சி உள்ளவர்களாய் விளங்க ஆண்டவரே சபையார் யாவருக்கும், விசுவாசிகள் யாவருக்கும், தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வாக்கு, வரம், வல்லமையை கொடுத்து ஆண்டவரே இந்த பொல்லாத அதிபதிகளுக்கு விரோதமாய், ஆண்டவரே இந்த பொல்லாத ஜனங்களுக்கு விரோதமாய், இந்த பொல்லாத தேசத்துக்கு விரோதமாய் காரியங்கள் நடப்பிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசம் காப்பாற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். இந்த அதிபதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.